அடுத்தது 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகத்தில் 30வது ஸ்லோகம். சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞஞ்ச ஏ விதுः பிரயாணகாலேபி ச மாம் தே விதுர் யுக்தசேதசः. சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞஞ்ச ஏ விதுः பிரயாணகாலேபி ச மாம் தே விதுர் யுக்தசேதசः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? ஏ சஹா ஏச்சை மேலும் எவர்கள் மாம் ஸ்ரீகிருஷ்ணரை என்னை சாதிபூதாதி தெய்வம் சாதி யஜ்ஞஞ்ச அதிபூதம் அதிதெய்வம் அதியஜ்ஞம் என்னும் வடிவனாக விது அறிகின்றார்களோ அறிந்தவர்களோ அவர்கள் யுக்தசேதசக நிலைத்த மனத்தினராய் பிரயாணகாலே பீச்ச அபி மாம் அப்படின்றார். பிரயாண காலம்ன்றது என்ன? அதாவது இறப்பு ஜரா மரணம் அப்படின்னு சொன்ன இல்லையா போன ஸ்லோகத்தில், அதுபோல் அந்த மரண காலத்திலும் கூட மாம் என்னை விதுகு அறிவர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எப்பொழுதும் அதுபோல் யஜ்ஞம் அதிபூதம்ன்றது என்ன? இந்த பூதம் இருக்கே, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான உயிரினங்கள் அதிலுக்கு மேற்பட்டவர். அப்புறம் எல்லா விதமான யஜ்ஞங்கள் அப்படின்னு சொன்னால் அது எல்லாவற்றிலும் மேலானவர். அதற்கப்புறம் அதி தெய்வம் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லா வடிவினனாகவும் இருப்பர். அதாவது உள்ளது உருவமில்லாதது. ஆனால் நம்மளோட விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் உருவம் இல்லாதது அப்படின்ற ஒரு கோட்பாடை நம்ம மனசில் ஏற்றுக்கலை. ஏன்னா நம்மளுக்கு அது அளவுக்கு பக்குவம் வரல. அது எல்லாத்துக்கும் மேலே பெருமாளை கல்யாண குணங்கள் கொண்டவன், அப்புறம் சுந்தர வடிவினன், கண்ணு பார்த்து அப்படியே மயங்கி போகிற அளவுக்கு அழகானவன். அந்த அழகை மேலும் 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 பருகிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை பார்த்து மெய்சில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மனம் அந்த அழகில் ஈடுபட்டு அவனுடைய திருவடி வாரத்திலே என்ன செய்யணும்? தயை கேட்டு நிற்கணும் அப்படின்றது மனசில் வரும். ஏன்னா உருவம் இல்லாமல் பழகிக்கொள்வதற்கு முமுட்சுகளாலும் யோகிகளாலும் மட்டுமே முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன், சாதாரண ஒரு குணாதிசயங்களை கொண்டவன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதுபோல் முமுட்சு போல மனநிலைமை இல்லை என்று சொன்னால் பெருமாளா என்ன உருவம் இல்லாமல் பார்த்து அதில் மனதை ஈடுபடுத்தி கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டால், ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருக்கும் பொழுது பகவத் ராமானுஜர் காவேரியில் போய் அவரோட அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு திரும்பி வர்றது வழக்கம். இது எப்போவுமே நடக்கும். தெரியுமா? தனுர் மாதமாக இருந்தால் விடியற் காலையில் 3:30 மணிக்கே நடக்கும். தனுர் மாதம் இல்லை, சாதாரண டைம்னு சொன்னால் அந்த சூரியோதயத்துக்கு அந்த சமயத்தில் நடக்கும். அப்படின்னா பகவத் ராமானுஜர் அவருடைய ஆசிரமத்திலேருந்து அந்த கோடி வரைக்கும் ஏழி அங்கே போய் தீர்த்தாமாடிட்டு அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு வரணும். அப்படி ஏழின்னு இருக்க ஒரு சமயத்தில் எப்போவோ ஒரு நாளில் ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறத பார்த்தார். அவர் கேட்டாச்சு, அது யார் பாது, அவன் எதுக்கு இப்படி கொடை பிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு. அவள் சம்சாரத்து மேலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு, அவள் ரொம்ப அழகாக இருக்கான்னு எண்ணம். அதனால் அவள் இந்த வெயிலில் போனால் அதுக்காக அவளுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி அவளை பாதுகாக்கிறதுக்கு கொடை பிடிச்சின்னு பின்னாடி போகிறாருன்னு அவள் சிஷ்ய பசங்கள்லாம் சொன்னார். அவனை நாளைக்கு கூட்டின்னு வா அப்படின்னா அவரை இன்னொரு சமயம் அது மாதிரி போகும்போது அவனை கூட்டுட்டு வந்தவுடனே என்னத்துப்பா அப்படி பண்ணுறான்னா அவனும் அதே விஷயத்த சொன்னான். இது மாதிரி என் மனைவி ரொம்ப அழகாக இருக்கா, அவளோட கண்ணு நன்னா இருக்குது, அவளை பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் கொடையெல்லாம் படிச்சுன்னு போகிறேன். எனக்கு கலோக்கியில் லோகாயதமான தன்னுடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதெல்லாம் ஆச்சாரியர்கிட்ட சொல்லியாச்சு. அப்போது பெருமாள் அவர் என்ன நினச்சிட்டாரா பகவத் ராமானுஜர், நான் இது மாதிரி இன்னும் கூட இதை காட்டிலும் அழகான ஒரு வஸ்து கேட்டால் அதுக்கு பின்னாடி நீ வருவியா, நீ என்ன பண்ணுவேன்? அப்படி ஒன்று இல்லவே இல்லை, என் சம்சாரத்தோட கண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்கணும். நான் ஒன்று செய்கிறேனே, என்னோட நீ வா, நாளைக்கு உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போகிறேன், அங்கே கொண்டு போய் காட்டுறேன். அந்த கண்ணு இதை காட்டிலும் அழகாக இருந்தாக்க நீ என்ன பண்ணுற? நீ என்ன சொல்கிற? கண்ணு அழகாக இருந்தால் உடனே சுவாமி பின்னாடி வந்துடுறேன், அதை பற்றி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த யார் சொன்னாரோ அதை அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். உடனே கார்த்தால் எழுந்தார், குளிச்சுட்டார். நாளைக்கு வா, ஆசிரமத்துக்கு வா அப்படின்னா ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம ஆச்சாரியர் என்ன பண்ண அனுஷ்டானங்களாக முடிச்சுட்டு நேராக பெருமாள்கிட்ட ரங்கநாதர்கிட்ட அழைச்சின்னு போய் அந்த தூண் கட்டத்தை, திருமண தூண் இன்னைக்கு கூட இருக்குது அங்கே, எல்லா இல்லை எத்தனை யுகாந்திரமாக அது அங்கே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் நின்றுட்டு ரங்கநாதரை நன்னா சேவிச்சு
சுவாமியோட திருக்கண்ணோட அழகை, திருக்கண்களோட அந்த செந்தாமரை கண்ணால் செவ்வரி ஓடி நீண்ட பெரிய வாய கண்கள் அப்படின்னு ஆழ்வார் பாடினார, அதுபோல் அந்த கண்ணோட அழகை இவருக்கு இந்த மல்லருக்கு காட்ட வேண்டியது அப்படின்னு பெருமாள்கிட்ட ஆச்சாரியர் விஞ்ஞாபிச்சுட்டார். பெருமாள் சொன்ன என்ன பண்ணார், ஆச்சாரியர் சொல்லியாச்சுன்னா பெருமாள் அதை என்ன பண்ண மாட்டார், தட்டி கழிக்க மாட்டார், மறுதளிக்க மாட்டார், அதை அப்படியே காட்டியாச்சு. தன்னுடைய அழகான கண், அந்த கண்ணோட சிறப்பு, அதில் இருக்கிற அந்த கமலபத்ராட்சம், கமலநயன அப்படின்றவன் அந்த கமலநயனத்தோட அழகை அவருக்கு காமிச்ச உடனே அவர் அப்படியே அப்படி சொக்கி போயிட்டார். பெருமாள் நம்ம சம்சாரத்து கண்ணே இவ்வளோ அழகுன்னு வச்சுருந்தோம், இதை காட்டில் இது இவ்வளோ பெரிய அழகு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், பெருமாள் ஆச்சாரியர்கிட்ட கீழே விழுந்து தண்டை சமர்ப்பித்து அடியேனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதாவது இதில் என்னது, எது சிறப்போ, எதுக்கு அதிபூதம், அதாவது இதில் சாதாரண விஷயங்களை காட்டிலும் அதற்கு மேலானது, எல்லாவற்றிற்கும் மேலானது, அழகானது, சிறப்பானது, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு மேலே வார்த்தையே தெரியாது. ஒக்காபுலரியில் ரொம்ப தொய்வு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொன்னோன்னே அதை காமிச்ச உடனே அவர் என்ன பண்ணார், சுவாமியோட சிஷ்யனாக மாறினார். சுவாமியோட குழாத்தில் தண்ணியும் சேர்த்துனார். தானும் ஒன்றும் இல்லை, அவள் சம்சாரமும் சேர்ந்து அந்த ராமானுஜரோட சிஷ்ய கோஷ்டியில் சேர்த்துனுட்டா. அன்னிலேருந்து அவர் என்ன ரொம்ப விசுவாசமான ஒரு சிஷ்யனாக மாறினார் ராமானுஜருக்கு. அது என்னாச்சு, பெருமாளோட அனுகிரகம். அவரே இருந்து என்ன தன்னுடைய அழகை காட்டினாதான் நம்ம பார்க்க முடியும். இது எதுக்குன்னு கேட்டால், உருவ வழிபாடு, உருவம் இருந்தால் தான் பெருமாளோட அழகை நம்ம மனசில் ஈர்த்துக்கிண்டாதான் அப்போ என்ன பண்ண முடியும், அதை உள்ளுக்குள்ளே வாங்கினாதான் அதனுடைய அந்த வைப்ரேஷன் இருக்கே, அந்த ஆற்றல், திருக்கண்களுடைய சிறப்பான கருணை குணம், அருளை அப்படியே பொழியுமே, அந்த அருளை பொழியக்கூட கண்களுடைய ஆற்றலை நம்ம உள்ளே வாங்கிண்டாதான் அது நம்மளை என்ன பண்ணும், மேலும் தூய்மைப்படுத்தும். அதனால தான் பெருமாளை சேவிக்கச்சே பெருமாளுக்கு கல்பூர ஆரத்தி ஆகும்போது இல்லை அடுக்கு ஆரத்தி அதெல்லாம் அந்த ஆரத்தியெல்லாம் காட்டும் பொழுது பெருமாளில் என்ன சொல்லுவான்னு கேட்டால், கண்ணை மூடிக்கக்கூடாது, நன்னா கண்ணை திறந்து விகசித்து பார்த்து, இந்த சாதாரண ஊனக்கண்ணாக இருந்தால் கூட பெருமாளுக்கு தீபாராதனை கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது நன்னா விரித்து கண்ணை முழிச்சு நல்லபடியாக பெருமாளை சேவிச்சுட்டு கடைசியாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு 10 செகண்டு போல் அது உள்ளுக்குள்ளே வந்ததே பெருமாளோட ஆற்றல், அதை அப்படியே சீல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 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 30 செகண்டு 10 செகண்டு போல் கண்ணை மூடிண்டா அந்த உள்ளுக்குள்ளே வந்த ஆற்றல் நம்முடைய தங்கி நிற்கும். அதனால தான் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, கண்ணை மூடிக்கக்கூடாதுன்னு. அது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அந்த பெருமாளுடைய உருவ வழிபாட்டுக்கு இருக்கிற சிறப்பை நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு பெருமாளை காட்டி கொடுத்தா ராமானுஜருக்கு, அந்த சிஷ்யனுக்கு அது புரிஞ்சு போச்சு. இந்த ராமானுஜரோட சரித்திரத்தை நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் அந்த விசிஷ்டாத்வைதம் என்ன பண்ணுறது, உருவ வழிபாடு, அதாவது பெருமாளை கல்யாண குணங்களுக்கு உடையவன், அப்புறம் அதுக்கு அவருடைய சிறப்பான அழகு சுந்தர இருக்கே, அந்த சுந்தரமான ரூபம் அது ரொம்ப சிறப்பானது, அதை மனதில் உள்வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். இதை போல் பெருமாள் இதை எத்தனையும் அறிந்தவர்கள் எவரோ அவர்களுக்கு மரண காலத்திலும் இந்த நினைவு இருக்கே அது அப்பொழுது அவர்களுக்கு கிட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். இதோட இந்த அத்தியாயத்தோட சிறப்பு முடியறது. அடுத்த இதுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த அத்தியாயத்தோட விஷய சுருக்கம், இந்த அத்தியாயத்தில் பெருமாள் என்னெல்லாம் சிறப்பாக சொன்னார் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानविज्ञानयोगो नाम 7मोऽध्यायः।